தேவாலயத்துக்கு சென்ற சில மனிதர்கள் அப்படின்னு நான் ஒரு நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். தேவாலயத்துக்கு என்ன நிலைமையில் போனாங்க? இப்போ எதுக்காக எல்லோரும் தேவாலயத்துக்கு தானே வந்திருக்கிறோம், தேவ பிரசன்னத்துக்கு தானே வந்திருக்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரியான தேவையோடு வரலை, எல்லோரும் ஒரே மாதிரியான இருதயத்தோடும் வரலை இல்லையா? ஒருத்தருக்கு என்ன இருக்கும், நிறைவு இருக்கலாம், ஒருத்தருக்கு குறைவு இருக்கலாம். அது சமாதான குறைவாக இருக்கும், சுக குறைவாக இருக்கும், வேறு என்னது, வீட்டு பிரச்சனைகள், தீராத பிரச்சனை, பாவ பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, சமாதானமே இல்லை, இதையோ ஒரு கெட்ட பழக்கத்திலேருந்து விடுதலை இல்லை, எத்தனையோ தேவையோடு தான் இந்த இடத்துக்குள்ளே, இந்த ஆலயத்துக்குள்ளே அதில் ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம ஓடி வர்றோம் இல்லையா? இங்கே வந்தால் நம்ம எப்பயும் ஜெபிக்கும்போது, ஆராதனைகளுக்காக ஜெபிக்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், நாங்கள் வந்த வண்ணமாகவே போகக்கூடாது ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? வந்தவங்க புதுப்பிக்கப்பட்டு போகணும், வந்தவருடைய தேவை சந்திக்கப்பட்டு போகணும், பலவீனமாக வந்திருந்தால் பலனடைந்து போகணும், அப்படி தானே நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்முடைய ஏதோ ஒருத்தருக்கும் ஒரு பாரம் இருக்குது, அதோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போனாங்க சிலர், வெளியே போகும்போது எப்படி போனாங்க அப்படிங்கிறத ஒரு 4-5 பேரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருது? அன்னாள். அன்னாள் 1 சாமுவேல். நான் புதிய ஏற்பாட்டில் எடுக்கலாமான்னு யோசித்தேன், அது கடைசியாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தில் உங்களுக்கு அன்னாளை பற்றி தெரியாததே கிடையாது இல்லையா? அன்னாள் ஒரு ஜெப வீராங்கனை, விசுவாச வீராங்கனை இல்லையா? ஒரு பக்தி நிறைந்த ஒரு தாய் இல்லையா? அவளுடைய காரியங்களெல்லாம் அங்கே பார்த்தோம் அப்படின்னா, அன்னாள் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் அப்படின்னு அங்கே ஒரு பாயிண்ட் போடப்பட்டிருக்கு. அன்னாளுடைய ஜெபம் அப்படின்னா கண்ணீர் ஜெபம், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணதுக்கு அன்னாளே தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? வெகு நேரம் ஜெபம் பண்ணால், தேவாலயத்தில் ஜெபம் பண்ணாங்க, தேவாலயத்தில் போய் கூட தனித்து ஜெபம் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் பின்னால் அவளுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. அவள் எத்தனையோ வருஷங்களாக அந்த எல்கானா என்ற நல்ல ஒரு கணவன் இல்லையா, அந்த தேசத்தில் அவங்க முறைப்படி என்னவா, அதாவது 10 வருஷம் வரைக்கும் பிள்ளை இருக்குதான்னு பார்ப்பாங்களாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை இல்லைன்னா தனக்கு வேண்டிய இன்னொருத்தரை திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க மூலமாவது சந்ததி வரட்டும் அப்படின்னு யோசிப்பாங்களாம். அதன் மாதிரியாக ஒருவேளை பெனின்னாளை தன்னுடைய சகோதரியாக இருந்திருக்கலாம், திருமணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். பெனின்னாளுக்கு வரிசையாக பிள்ளை பிறந்துருச்சு. எப்படி இருக்குது அந்த வீட்டில்? பெனின்னாளுக்கு பிள்ளை பிறக்க என்ன ஆகுது, அவளுடைய காரியங்கள், மேட்டிமை, பெருமை எல்லாமே, அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது எல்லாம் அதிகமாயிருச்சு. ஆனால் இங்கே பார்க்குற ஒரு வசனம் பார்க்குறோம், 6வது வசனம், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சரி, அதாவது ஒரு 10 வருஷம் பிள்ளை இல்லை, அப்புறம் இப்போ ஒரு 6-7 பிள்ளைங்க இவங்களுக்கு பிறந்திருக்கு, நம்மளாக கற்பனை பண்ணிக்கலாம். அப்போ 15-16 வருஷங்கள் ஆனாலும் கூட எல்கானா வருஷந்தோறும் சீலோவில் இருக்கிற ஆலயத்திற்கு பலியிடுவதற்கு குடும்பமாக ஒழுங்காக செல்வார். புரியுதா? அப்பொழுது விடாமல் அந்நாள் போயிட்டே இருந்தாங்க. உங்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு நினைப்போமா? நீயாச்சும் உன் பிள்ளையாச்சும் உன் குட்டி குருமான் எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக போகிறீங்க. நான் எதுக்கு வரணும், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் அங்கே வர்றதுக்கு இல்லையா, அப்படி நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு பொருத்தனை ஒரு முக்கியமான காரியம். அதோடு கூட ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவை இருந்திருக்கு, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை எழுப்பணும். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தலைவர் தேவையாக இருக்குது, நியாயாதிபதி தேவையாக இருக்குது, விளங்குதா? அது இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக ஒரு குடும்பத்தை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அப்படி தான் கற்பனை பண்ணலாம். அதுக்கு யார் பெஸ்ட்டு பாத்திரமாக இருக்க முடியும்? அவங்க ரெடியாக இருக்கணும். இந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுத்து கொடுப்பதற்கு, ஊழியத்துக்கே அர்ப்பணிப்பதற்கு. புரியுதா? அன்னாளுக்கு கல்யாணம் ஆன உடனே பிள்ளை பிறந்திருந்தா அந்த பிள்ளைய ஆலயத்தில் கொண்டு ஒரு நாள் விட்டே இருந்திருக்கவே மாட்டா. விட்டுருப்பாங்களா? விட்டுருக்கவே, சந்தோஷமாக ஏதோ கர்த்தர் கொடுத்தார் நான் வளர்க்குறேன் இல்லையா? இப்போ இவ்வளவு நெருக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சக்களத்தை என்ன பண்ணுவாளாம்? கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால்
அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவளாம் அழலைங்க. எனக்கு பிள்ளை இல்லைன்னு அவள் கூட அழவே இல்லை. ஆனால் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க, கூத்திக்கிட்டே இருந்தாங்க போல. விளங்குதான். மிகவும் என்ன பண்ணாலாம், விசனப்படுத்துவாள், மனமடி வாக்குவாள். இதனால இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். இவளுக்கு 2 பங்கு கொடுத்துருவாராம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்கானா ரொம்ப உனக்கு ஏன் பிள்ளை இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. உனக்கு இருக்கிற 7 பிள்ளையை பார்க்கலும் நான் பெரிய ஆள் அல்லவா அப்படியெல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்தி, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் அப்படின்னு கேட்டால் ரொம்ப இஷ்டமாக இருக்கும்ல, நிறைய இருக்குமா இல்லையா? அழுதுகிட்டே இருந்தா, சாப்பிடாமலே இருந்தா, யாருமே கவனிக்கலைன்னா அவங்களுக்கு வீட்டில் எப்படி இருக்கும்? வீடு ஒரு இழுத்து மூடிட்டு எங்கேயா போயிடலாம் போல இருக்கும் இல்லையா? இவர் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. ஏன் அழுகிறாய், ஏன் நீங்கள் கூட எல்லாரும் என்ன பண்ணணும், யாரும் அழுதுகிட்டு இருந்தா, யாரும் சாப்பிடாமல் இருந்தா, ஏமா அழுகிற, ஏண்டா அழுகிற செல்லம், பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கும், சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா ஆற்றி தேற்றக்கூடிய அந்த நல்ல பக்குவமுள்ள ஒரு கணவரை தான் அவளுக்கு ஆண்டவர் கொடுத்துருந்துருக்கிறார். எல்லாமே இருந்திருக்கு. 2 பங்கு கொடுக்கையினால அவளுக்கு அதிகமாக எரிச்சல் வந்ததோ, அல்லது தனக்கு நிறைய பிள்ளை இருக்குது இவளுக்கு பிள்ளையே இல்லை அப்படிங்கிற ஒரு மட்டமாக பார்க்குறது. விளங்குதா? ஏன்னா நம்ம பார்க்குறோம், சாராள் பிள்ளை இல்லாத பொழுது ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாங்க. அந்த ஆகார் கற்பம் தரித்த உடனே தன் எஜமாட்டியை எப்படி பார்த்தாங்களாம், அற்பமாய் எண்ணினாங்க. அதனால சாராளுக்கு பொறுக்கவே முடியல, பயங்கர கொடுமைப்படுத்தினாங்க. ஆகார் ஓடியே போயிட்டா. ஆனால் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து மறுபடியும் அங்கேயே விட்டார். புரியுதா? அப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்தது. 13 வயசான அப்புறம் ஈசாக்கு பிறந்து பால் மறந்த நாட்களில் ஈசாக்கு சாராளை பார்த்து பரியாசம் பண்ணினான். அப்போ ஒரே துரத்திட்டாங்க. இதெல்லாம் இங்கே பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆனால் பெனின்னாள் அப்படி எதுவுமே செய்யலை பாருங்கள். இது ஏன் பெனின்னாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அவள் ஜெபிச்சா, ஜெபிக்கிறது ஜெபம் கேட்கப்பட்டது. ஒன்றே ஒன்று கொடுங்கன்னு கேட்டால், அந்த ஒன்றை கொடுத்தா நான் ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுருவேன்னு சொன்னால், சும்மாலாம் சொல்லலை. நீங்களும் நானும் விட்டுருவோமா? விட முடியுமா? விடவே முடியாது. புரியுதா? அது எவ்வளோ அவ்வளோ அவளுடைய நொறுக்கப்பட்ட நிலைமை. எனக்கு ஒன்று, இந்த நிந்தை நீங்கினால் எனக்கு போதும், இந்த பிள்ளையை நான் ஆலயத்தில் கொண்டு போய் கொடுத்துட்றேன். புரியுதா? சரி. அப்போ இந்த பெனின்னாள் இவ்வளவு கஷ்டப்படுத்தும் பொழுது ஒரு நாளாவது ஒரு ராகேலும் லேயாளும் சண்டை போட்டது போல் அன்னாளும் பெனின்னாளும் சண்டை போடலை. ராகேலும் லேயாளும் சண்டை போட்டாங்களா, போடலையா? லேயாளுக்கு 4 பிறந்துருச்சு, ராகேலுக்கு ஒன்றுமே பிறக்கலை. அங்கே ஒரே போராட்டம். ராகேல் என்ன சொல்கிறா கணவரை பார்த்து, எனக்கு பிள்ளை கொடுக்குறியா இல்லையா, நான் சாக போகிறேன். போட்டிருக்கா இல்லையா பைபிளில்? பெனின்னாள் இங்கே அன்னாள் அப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல. எல்கானாட்ட போராடலை, பெனின்னாளை குற்றப்படுத்தவே இல்லை. அவளுடைய காரியங்கள் வேற யாருக்குமே, அவள் தன்னுடைய வருத்தத்தையோ பாரத்தையோ கஷ்டத்தையோ யார்கிட்டையுமே போய் என்ன செய்யலை, முறையிடலை. நம்மன்னா சபைக்கு வர்ற வழியிலேயே உங்களுக்கு தெரியுமா எங்கள் வீட்டு கதை, எங்கள் பிள்ளை அப்படி பண்ணிருச்சு, அவங்க மாமியார் பண்ணிட்டாங்க, அல்லது எங்கள் நிலைமை இப்போ எங்கள் பிஸ்னஸ் ஆச்சு, சொல்ல முடிஞ்சால் சொல்லுவாங்கள்ல ஊர்களில். அவங்க அம்மா எங்கேன்னு கேட்டால், எங்கள் அப்பா செலவழிக்கும், எங்கேயாவது மரம் அசைஞ்சிருக்கும், அவங்க அம்மா நின்று இருப்பாங்க. எதுக்கு? மரத்தோடு பேசுகிறதுக்கு. சும்மா அது ஒரு பழமொழி அந்த ஊரில். அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஆனால் இந்த அன்னாளுக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த, அவள்கிட்ட என்ன குணம் இருந்துச்சு, எந்த நிலைமையில் நெருக்கப்பட்டதுனால, ஒரு பிள்ளை கொடுங்கப்பா, ஒன்றே ஒன்று கொடுத்துட்டா போதும். தேவாலயத்தில் ஜெபம் பண்ண, அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. தேவாலயத்தில் இப்படி குரூப்பில் உட்காந்து ஜெபிக்கிறது இல்லை. சீலோபாமில் இருக்க ஆலயத்தில் அங்கே வயதான ஒரு ஏலி தாத்தா மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு பாதி கண்ணு தெரியல. இவ ஜெபிக்கிறாளா குடிச்சிட்டு வந்திருக்காளான்னே அவருக்கு தெரியலை. எவ்வளோ நேரம் இப்படி குடித்து வெறித்திருப்பாயின்னு கேட்குறாரு. அப்போ அந்த போதகர் கூட அவளுக்கு சப்போர்ட் இல்லை. அவளுங்க யாரையும் அல்ல, எல்கானா கூட வந்தாரா, வா நம்ம 2 பேர் போய் ஜெபிச்சுட்டு வரலாம் ஆலயத்தில், ஒரு பிள்ளை உனக்கு வேணும் இல்லை அப்படின்னு அவர் பாதர் பண்ணவே இல்லை. இருக்குல்ல இந்த கிடக்குதுல இதெல்லாம் வளர்த்துருவோம், சும்மா இரு, பிள்ளை பெண்ணத்துக்குங்கிறமா அவரும் இருந்திருப்பார் போல. ஆனால் இந்த அன்னாளுக்கு அவளுக்கு என்ன இருக்குது, தனிமையில் ஆலயத்தில் ஜெபிக்கிறது. புரியுதா? நம்ம ஆலயத்துக்கு வந்தால் கூட ஆலயத்தில் இந்த மாதிரி ஆலயம் நிறைய நேரம் திறந்து சும்மாவே இருக்குதுங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லலாம், நல்ல ஜெபிக்கிற சகோதரிகள்கிட்ட சொல்லலாம் இல்லையா? யாரோ அவங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்கிறது தப்பு இல்லை.
ஆனால் அவங்க ஜெபிப்பாங்க. நம்ம இருக்கிறத காட்டிலும் நம்ம என்ன செய்யணும், தனிமையாக ஆலயத்தில் வந்து உட்காந்து பாருங்களேன், ஃபுல்லாக தேவப்பிரசன்னம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபுல்லாக தேவதூதர்கள் தான் இருப்பாங்க. அந்த ஒரு அமைதலில் நம்ம வந்து உட்காந்தாலே போதும், நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்கள் காரியங்களாம் ஏன் இப்படி இருக்குது, போய் சர்ச்சுக்குன்னு போகிறீங்க, இன்னும் நடக்கவே இல்லையான்னு ஒருத்தர் ஒரு வேளை நம்மளை இளக்காரமாக பேசலாம். இந்த அன்னாளுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு சோதனை தான். 10 வருஷம் போனேன், 12 வருஷம் போனேன், 15 வருஷம் போனேன். அவளுக்கு பாரு, நேற்று வந்தவளுக்கு எத்தனை பிள்ளை, உனக்கு ஒரு பிள்ளையே இல்லை, உனக்கு ஒரு கோவில் கேடா அப்படின்னு யாரும் கூட உற்றார் உறவினர் அம்மா தாய் யாரெல்லாமோ கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை பற்றியே யாரோடு எந்த காரியமும் வச்சுக்கிறவே இல்லை. நேரடியாக ஆலயத்துக்கு வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஒரு ஜெபம், தேவனிடத்தில் மட்டும் தன்னுடைய காரியங்களை ஜெபித்தாள். எந்த அளவுக்கு ஊற்றி இருதயத்தை ஜெபித்தாள் அப்படின்னா, அவள் கஷ்டத்தெல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டான். விளங்குதா? அவள் ஜெபித்த ஜெபத்தில் இருதயத்துக்குள்ளே ஒரு பீஸ் வந்துருச்சு. நீங்கள் என்றைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? தினம் தானே ஜெபிக்கிறோம், அப்படியா? சில வேளைக்கு சில காரியங்கள் இருக்கும், நமக்கு தலைக்கு மிஞ்சி போகிறாப்புல இருக்கும். அப்போ என்ன செய்யணும், எல்லாவற்றையும் கர்த்தர் பேரில் வச்சிடணும். ஓடிக்கிட்டே தான் இருக்குது, தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம மூழ்கி போகிறதே இல்லை. கர்த்தர் ஜெயமாக முடித்து கொடுப்பார். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் கைவிடாத ஒரு நல்ல தேவன். அவர் வல்லமையுள்ளவர், மகிமையானவைகளை செய்வார், அடிமைகளின் தாழ்மையை நோக்கி பார்க்கிற தேவன். புரியுதா? அதனால் இந்த அன்னாளை போல ஆலயத்தில் வந்து தனித்து தான் அவள் ஜெபிச்சிருக்கிறா. ஏலி கூட ஜெபம் பண்ணலை, எல்கானா கூட ஜெபம் பண்ணலை. எல்லாரும் சந்தோஷமாக வேறு மாதிரி இருக்கிறாங்க. இவ வந்து அழுது ஆண்டவற்றை பொருத்தனை பண்ணி, அவள் பண்ணின பொருத்தனைப்படி அவள் கொண்டு வந்து பிள்ளைய விட்டாளா விடலையா? விட்டுட்டா. பிள்ளைய பால் மறக்க பண்ணினதுக்கப்புறம் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த விட்டதுக்கப்புறம் கர்த்தர் அவளுக்கு இன்னும் எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 5 பிள்ளைங்க. இன்னும் ஒரு 5, இன்னொரு 3 ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளை. இப்போ மொத்தம் அவள் எத்தனை பெற்றெடுத்தா அப்படின்னா, ஒன்று கேட்டா எத்தனை கிடச்சிச்சு? 6 கிடச்சிது. நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவன். புரியுதா? சரி, இதோடு கூட அந்த அன்னாளின் ஜெபம்னு போட்டிருக்கு பாருங்க. அவள் ஏலியை கூட மட்டமாக நினைக்கவே இல்லை. ஏலி கூட கடைசியில் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படட்டும்ங்கிறாரு. நீ பொருத்தனை பண்ணி அதை கொண்டு வந்து விட்டே, அதற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு சந்தானத்தை கட்டளையிட கடவருங்கிறார். ஏலியை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த அன்னாளுடைய அந்த ஜெபத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நம்ம ஃபுல்லாக எங்கெல்லாம் வாசிக்க போல என்ன ஒரு அறிவு இருந்திருக்கு பாருங்களேன். அவள் பரிசுத்த ஆவியில் நிறைந்து, நம்முடைய ஜெபம்லாம் அப்படி இருக்குதா? பயங்கரமாக ஆண்டவரை பற்றி சொல்கிறேன். என்ன சொல்கிற சில வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள தேவன் இல்லை. 2வது வசனம் பார், உண்மையில்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலை இல்லைங்கிறார் இல்லையா? அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறார்? திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்தார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 6 தான் பெற்றிருக்காங்க. 7ன்னு சொல்லப்படுது. ஏன்னா சாமுவேல் ஒரு பிள்ளைக்கு மட்டும் என்ன ஈக்குவலாக இல்லை. சாமுவேல் 2 பிள்ளை 4 பிள்ளைக்கு சமமாக அந்த தேசத்தில் பயன்படுத்த 40 வருஷம் நியாயாதிபதியாக இருந்தார். விளங்குதா? அவருடைய ராஜாவை ஏற்படுத்தினார், சாமுவேலை ஏற்படுத்தினார். அப்புறம் தாவீதை அபிஷேகித்து ராஜாவாக மாற்றினார். எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சாமுவேலை பெற்றெடுக்கணும்னா ஒரு அன்னாளுக்கு இந்த பாதையில் போக வேண்டியிருந்தது. புரியுதா? நீங்கள் ஒரு வேளை ரொம்ப ஜெபம் கேட்கப்படவே இல்லையே, எனக்கு இப்படி ஒரு பாடு அப்படின்னு நினச்சோன்னா, கர்த்தர் ஏதோ பெரிதாக வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் ஒருவருக்கு ஒரு குறை வைக்கிற தேவனே அல்ல. விளங்குதா? நம்ம நினைக்கிறது வேற, அவருடைய நினைவுகள் வேற. அவர் ஏதோ பிளான் வச்சுருக்காரு. அதனால் டிலேய்டு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எப்படி இருக்குமா? டபுள் பிளெஸ்ஸிங்காக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அதனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்து கொள்ளணும்? அன்னாள்கிட்ட என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? என்ன கற்றுக்கிறோம்? பெனினாள்கிட்ட போய் முட்டலை, எல்கானாட்ட போய் கேட்கல, பிள்ளை கொடுக்குறியா இல்லையா, அல்ல பெனினால வெளியே தள்ளு அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவள் கர்த்தரை மட்டுமே நோக்கி ஜெபித்தாள். ஒரு பொருத்தனை பண்ணினா, பொருத்தனை நிறைவேற்றினா, கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதம். துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆலயத்துக்கு வந்துட்டு வெளியே போகும்போது, ஆலயத்துக்கு வரையிலும் அழுதுகிட்டே எத்தனையோ பேர் வந்திருப்போம் இல்லையா? வீட்டு பிரச்சனை தாங்க முடியல, வாடகை கட்ட முடியல, பிஸ்னஸ் ஓடவே இல்லை, பிள்ளை படிக்கவே இல்லை, பிள்ளை கீழ்ப்படியவே இல்லை.
விளங்குதான். வீட்டுக்குள்ளே சமாதானமே இல்லை. எதுவுமே அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை கண்ணீரோடு இங்கே வந்திருப்போம். ஆனால் கர்த்தரிடத்தில் வந்து எல்லாவற்றையும் சொல்லிட்டோன்னா போகும்போது எப்படி போகல, நம்ம ஜெயம் உடனே பிள்ளை வந்துடலை. பிள்ளை உடனே வந்துடுமா? ஜெபிச்ச உடனே பிள்ளை வெளியே வந்துருச்சா? அதுக்கு என்ன ஆகும்? குறைஞ்சது 10 மாதமாவது ஆயிருக்கும் இல்லையா? கர்த்தர் கொடுக்க வரைக்கும் அவளுக்கு ஒரு சமாதானம் வந்துருச்சு, அவளுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. இனி நான் வந்து இதை குறித்து கவலை அழப்போகிறதே கிடையாது. இனிமேல் நான் என்ன செய்ய போகிறதில்ல, துக்கமாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் ஆலயத்துக்கு வந்துட்டு நம்ம வெளியே போகும் பொழுது எப்படி போகணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? ஒரு அன்னாளை போல சந்தோஷம் துக்க முகமாய் இல்லாதபடி கர்த்தர் சமூகத்துக்கு வர்றோம். தேவாதி தேவனவர், ஜீவனுள்ள தேவனவர், வல்லமையுள்ள தேவனவர், மகிமையானவைகளை செய்கிறவர், பெரியவர். அவர் விளங்குதான். நமக்கு செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருப்பாரா? இருக்கவே மாட்டார். கட்டாயம் நம்ம நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் அதிகமாக தான் செய்வார். அதனால் இங்கே வந்து அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டு போகும் பொழுது அதெல்லாம் ஜெபம்லாம் என்ன எது மாதிரி, பேங்க்கில் பணம் போடுற மாதிரி. பணம் போட்டால் காணாமல் போயிடுதா? இப்போதைக்கு இது வரைக்கும் போகல. பணம் போட்டால் சேர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கும், மொத்தமாக அப்புறம் பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி நம்ம ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறாரு. விளங்குதா? அதனால் அதுக்கு பலன் உண்டு. நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என்ன இருக்குது? நிச்சயமாக பலன் உண்டு. உங்கள் சந்ததி அதை அனுபவிப்பார்கள். அனுபவிப்பாங்களா இல்லையா? எங்கள் தாத்தா இப்படி இருந்ததுனாங்க, எங்கள் பாட்டி இப்படி இருந்தாங்க, அதனால் நாங்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். புரியுதா? சரி. அதனால் அன்னாளை போல தேவாலயத்துக்கு போய் இருதயத்தை ஊற்றி ஜபிச்சு கண்ணீர் விட்டு ஜபிச்சா, பொருத்தனை பண்ணி ஜபிச்சா, அது மட்டும் இல்லை, அவள் 6 பிள்ளையும் பெற்றுக்கொண்டா. செய்வேன்னு சொன்ன காரியத்தை செய்தா. அவள் ஜெபிச்சு முடித்த உடனே துக்க முகமாக இல்லாதபடி சந்தோஷமாக வீட்டுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். சரி, அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான், தெரியாத ஒன்று சொல்லிட போயிடறதே இல்லை. நானாக உட்காந்துட்டு நானாக எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏசாயால 6வது அதிகாரம் எடுத்துக்கங்க. இங்கே ஒருத்தர் தேவாலயத்துக்கு போனார். உசியா ராஜா 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. அதாவது ராஜா உசியா ராஜா 52 வருஷம் அரசாண்டார். விளங்குதா? 52 வருஷமா, ஹாஃப் செஞ்சுரிக்கு மேலே. அப்போ ஒருத்தர் அங்கே அப்படியே அவருடைய ரூலிங் அப்படியே பயங்கரமான ஒரு ஆட்சியில் அவருடைய ராஜரிகத்துக்கு கீழே எல்லாரும் இருந்திருப்பான். அவர் குஷ்டரோகியாக இருந்தார், அது வேற காரியம். அவன் மகன்தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனாலும் அந்த ராஜா இறந்து போன உடனே அந்த தீர்க்கதரிசிக்கு தேசத்தை குறித்த பாரம் அதிகம் இருக்கும். எப்பயும் அவங்க ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த மாதிரி சீர்கெட்டு போகிறாங்க, இதெல்லாம் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஜெபிச்சுக்கிட்டே தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தாங்கவே முடியல. ஏன்னா ஒருத்தர் கூடயே 50 வருஷம் இருந்துட்டா அவங்க போயிட்டா எப்படி இருக்குமோ எனக்கு என்ன தெரியுங்கிறீங்களா? அவங்க கீழே அவங்க கொடையில் சமாதானமாக சந்தோஷமாக அப்படியெல்லாம் இருந்தோம். ஐயோ இனி என்ன நடக்குமோ, இந்த தேசத்துக்கு இந்த ஜனங்களுக்கு இந்த காரியங்கள் எப்படி செய்வாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இவர் எங்கே போகிறாரு? இது நல்ல தெரிந்த ஒரு சம்பவம், ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகல. ஏசாயா தீர்க்கதரிசி போனால், ஐயோ இந்த சிங்காசனத்தில் இருந்த ராஜா இல்லையே, சேர் காலியாக இருக்கேன்னு அவருக்கு வேதனை. அவர் மகன் வந்து உட்கார போகிறாரு. ஆனால் இவருக்கு இப்படி தாங்க முடியாத ஒரு துக்கத்தோடு உள்ளே போனான்னா, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் வீற்றிருக்க தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, இட்டர்னல் கிங், நித்திய ராஜா. இன்னைக்குள்ள ராஜா இருப்பார் போவார். இன்றைக்கி ராஜாவாக இருப்பாங்க, அடுத்த நாள் கூஜாவாக ஆகிற மாதிரி போயிடுது நிலைமைகள். சீட்டு காலி ஆயிடுது. இல்லை, இப்போ அப்படி இல்லை. நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? நித்திய ராஜா. அவர் சிங்காசனம், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக விற்றிருக்கிறார். அவர் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் இல்லையா? அங்கே உட்கார்ந்து இருக்கிறது கண்டார். அதை மட்டும் இல்லை, தேவாலயம் எப்படி இருந்தது? அவருடைய வஸ்திரத்தொங்கலால் மகிமையினால் மூடப்பட்டு இருந்தது. தேவ ஆலயத்துக்குள்ளே போனால் தேவ தரிசனம் நமக்கு கிடைக்கணும். இது மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி தேவாதி தேவனை காண்கிற ஒரு ப்ரெசன்ஸையாவது உணரணும்.
இல்லையா? அதோடு கூட அங்கே எல்லாரும் கெரூபீன்கள் எல்லாம் அவரை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓய்வின்றி பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேவன் துதிக்கு பாத்திரர், துதிக்கப்பட பாத்திரர். அப்படியே ஓயாம நம்ம முன்னொரு நாள் கூட பார்த்தோம், 2 கையை செட்டையை வச்சு முகத்தை முடிக்கிறாங்க, 2 செட்டையை வச்சு காலை முடிக்கிறாங்க. கெரூபீனுக்கு 6 செட்டை, 2 செட்டையில் என்ன செய்கிறாங்க, அப்படி தாங்க முடியல, பறக்கிறாங்க. விளங்குதா? அந்த ப்ரெசன்ஸ் அவங்களால தேவனை பார்க்க முடியல, முகத்தை முடிக்கிறாங்க, காலை முடிக்கிறாங்க. தேவ ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு என்ன தன்மை நமக்கு இருக்கணும். வேடிக்கை பார்த்துக்கிட்டே, இங்கே பார்த்துக்கிட்டே, அங்கே பார்த்துக்கிட்டே, இல்லையா? அப்படி பாட்டு பாடிக்கிறது, அப்புறம் 2 கை தட்டிக்கிறது, அப்புறம் என்ன தேவன் இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற பயமே நமக்கு இல்லாதபடி ஆராதித்தோம் அப்படின்னா, சிலர்லாம் கண்ணை மூடுனா திறக்கவே மாட்டாங்க. எனக்கு நான் அப்படியே ஆசையாக பார்த்துட்டே நான் கண்ணை திறந்து பார்த்துருவேன் சில வேளைக்கு. ஏன்னா எனக்கு என்ன புத்தி அப்படின்னா, அந்த காலத்துலேருந்து யாரெல்லாம் வந்துட்டாங்களான்னு பார்ப்பேன், யார் வந்தாங்கன்னு பார்த்துருவேன். அந்த மாதிரி ஒரு நேச்சர். அப்படி பார்த்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே ஆராதனை பண்ணிக்கிட்டே பார்த்துருவேன் நான். விளங்குது? ஆனால் கண்களை இவங்க கையை வச்சு மூடிக்கிட்டு, செட்டையை வச்சு மூடிக்கிட்டாங்க, காலையும் மூடிக்கிட்டாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாலயத்தில் இந்த தரிசனம் நமக்கு கிடைக்கணும். விளங்குதா? இதுக்கு முதல்ல துக்கம் போயிருச்சு. அந்நாளுக்கு வந்தால் இறக்கி வச்சா சந்தோஷமாக பதிலை பெற்றுக்கொள்வேங்கிற தைரியத்தில் விசுவாசத்தில் போனால், இங்கே தேவனை தரிசிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ தேவனை தேவாதி தேவனை பார்த்து இப்படி பார்த்துட்டா ஐயோ என்ன வரணும்? அந்த வசனம் என்னமா வாசிங்க? அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அவ்வளவு மகிமையின் தேவனை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு அதுக்கு பாத்திரரே இல்லைங்க. அவரை தரிசிக்கிறதுக்கு நம்ம எம்மாத்திரம். அவரை காட்சி கொடுக்குறாருன்னா, அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம தூசின்னு கூட சொல்லுவோம், அதுக்கும் மேலாக ஏதாவது ஒன்று இருக்குது ஒன்றுமே. ஏன்னா அவர் இட்டர்னல் காட், நித்திய யுகாயுகமாய் சர்வத்தையும் படைத்த தேவன். விளங்குதா? சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானி, சர்வ வியாபி, எல்லாமே அவர் தான். அந்த தேவனுக்கு நம்ம கொஞ்சம் வருஷம்தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். ஒரு பிட்டு பீரியடில் இங்கே இருந்துட்டு இன்றைக்கி தோன்றி நாளைக்கு மறைகிற புல்லை போல் இருக்கிறோம் நம்ம. விளங்குதா? நமக்கால் எதுவுமே செய்ய முடியும்னு சொல்லவே முடியாதுங்க. ஒன்றுமே கிடையாது. நம்மளால் அவரை என்று நம்மால் ஒன்றுமே செய்யவே கூடாது. அப்போ அவர் சமூகத்தில் வரையில் நம்ம என்ன, ஐயோ இவர் என்ன எப்போ சொல்கிறாரு? அதமானேன், இந்த தேவனை பார்த்துட்டனே, இவ்வளோ பரிசுத்த தேவனை நான் பார்க்கறதுக்கு நான் யார்? நான் யாருன்னு சொல்கிறார் அவர்? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. தேவாலயத்துக்கு வரும் பொழுது நம்முடைய அபாத்திரத்தன்மையை உணரணும். நான் பெரிய ஆளு அப்படின்னு எதையாவது கொஞ்சம் நினைப்பு இருந்தால் கூட மகா தப்பு. நம்ம எந்த நன்மையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் இதுக்கு பாத்திரமே இல்லை. நம்மளும் ஆண்டவர் சபையில் சேர்த்துக்கிட்டாரே அப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனையோ கோடி ஜனம் இந்த ஊரில் இருக்குங்க, இந்தியாவில் கொடுங்கியூரில் இருக்கிறாங்க. நம்மளை கொண்டு சபைக்குள்ளே உட்கார வச்சு, ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஊழியம் பண்ணுறோங்கிறது, ஆராதிக்கிறோங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் கூட அவருடைய சேர்த்து கொண்டாரே, அது பெரிய காரியம். அந்த இந்த நன்மைக்கு நான் எவ்வளவும் தகுதியானவன் அல்லவே அப்படின்னு. அது நான் எப்படி அசுத்தம் அப்படிங்கிறத அவர் இது வரைக்கும் ஏசாயா எல்லாருக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிகிட்டே வந்தார். விளங்குதா? நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்கிறவர்களுக்கு ஐயோ. விளங்குதா? அப்படி நிறைய ஜனங்களை பார்த்து அவங்க பாவத்தை குறித்து கண்டித்துக்கிட்டே இருந்தார். இங்கே தேவாதி தேவனை பார்த்தோன்னே நான் அசுத்தமானவன், நான் இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன். இப்படி ஒரு ஃபீலிங் நமக்கு, இப்படி ஒரு உணர்வு எப்பயும் தேவாலயத்துக்கு வரும் பொழுது இருக்கணும். இந்த தேவாலயத்துக்குள்ளே யார் தான் வருவாங்க அப்படின்னா, தாழ்மை உள்ளவங்க தான் வருவாங்க. புரியுதா? தேவன் பெரியவர், நான் ஒன்றுமே இல்லை, அவருடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அவருடைய வழிநடத்தல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வர்றாங்க. என்னால் எல்லாம் முடியும்னு நினைக்கிறவன் அது இங்கே வருவானா? என்னால் நானே என்னையே சாதிச்சு கொள்வேன், என்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்து கொள்வேன் நினைக்கிறவங்க ஜெபிக்க கூட மாட்டாங்க. அரகண்ட் பீப்புள். விளங்குதா? ரொம்ப ப்ரௌடாக இருக்கவங்களாம் ஜெபம் பண்ண மாட்டாங்களாம்.
ரொம்ப ஹம்பிள் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா ஏசப்பா உங்களை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சொல்லிவிட்டு அங்கே போய் வெளியே போயாவது கொஞ்சம் ஆட்டம் காமிப்போம். புரியுதா? நம்ம ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி, நமக்கு கொஞ்சம் காரியம் நல்லா நடந்துட்டால் எப்படி ஆயிடுவோம், பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிடுவோம். அப்படியெல்லாம் இல்லாமல் கர்த்தர் நம்மளையும் வச்சு மேய்க்கிறாரு பாருங்க. ஒரு நோவா பேழைக்குள்ளே சிங்கம், புலி, கரடி, குரங்கு வேற இருந்திருக்கும் கூட. என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் என்ன பாடுபட்டிருக்கோம். என் நோவாவுக்கு எப்படி அடக்கிட்டாரு அப்படின்னா தேவ வல்லமை கொடுத்தாரு போல், எல்லாத்தையும் வாயை மூடி வச்சுட்டார் போல். அத்தனை நாளும் அவ்வளவும் எல்லாம் ஒன்றாவே இருந்திருக்காங்கங்க. நோவா நான் வாசித்துக்கிட்டே இருக்கும்போது யோசித்தேன், நோவாவை பற்றி மட்டும் நல்லா போட்டிருக்கு, நோவா மனைவி பேர் கூட போடலை. அந்த அம்மா இல்லாமல் அவருக்கு பேழை செஞ்சுருக்க முடியுமா? இல்லையா? பேழையும் செய்து பைத்தியம் இந்த மனுஷனுக்கு பிழைக்க தெரியல. இப்போ எல்லோரும் அப்படி தானே சொல்கிறோம். எல்லோரும் என்னென்ன வீடு கட்டுறாங்க, ஒரு பேழை கட்டிக்கிட்டு இருக்காரு. மழைன்னா என்னன்னே தெரியல. இந்த மனுஷனை போல் யாராவது இருப்பாங்களா? யோபுவின் மனைவியை போல் அவங்க இல்லை. யோபு மனைவிக்கும் பேர் சொல்லலை, பேர் போடப்படாத மனைவிகள் இப்போ ஸ்திரீகள் அப்படின்னா யாரெல்லாம் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். லோத்தின் மனைவி ரொம்ப நமக்கு இஷ்டம். வேற பெரும்பாலுள்ள ஸ்திரீ, 2 காசு போட்ட விதவை இல்லையா? வேறு யாரெல்லாம் இருக்கா? பேதுருடைய மாமி, அப்படி தான் பேர் போடப்பட்டிருக்கு. சரி, இப்போ என்ன பார்த்தோம் நம்ம, அதாவது அசுத்த உதடுகள் உள்ள, அதாவது நம்ம ஒரு நேரத்துக்கு நிலையான புத்தி மனிதர்களுக்கு இருப்பதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கொஞ்சம் என்ன ஆச்சு, நல்லா ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஆசீர்வாதமே நமக்கு சாபமாகிற அளவுக்கு கர்த்தரை மறந்துடுவோம் இல்லைங்களா? அதனால் நெருக்கத்தின் வழியில் அப்படி நெளிஞ்சு பிழிஞ்சு போய்கிட்டே இருந்தால் கூட பரவாயில்ல, கர்த்தரை நோக்கிக்கிட்டே கதறிக்கிட்டே போய்கிட்டே சேருவோம்னு நினைக்கிறேன். சரி, அதனால் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனேயே பலிபீடத்திலிருந்து ஒரு யார் என்ன பண்றாங்க? வாசிமாதா 6வது வசனம். சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். சரி, இங்க ஒரு நல்ல காரியம் நடக்குது. அவன் தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து அப்படியே உண்மையா கதரும் பொழுது, ஐயோ எனக்கு ஐயோன்னு சொன்ன உடனேயே தேவன் அவரை என்ன பண்ணுறாரு? சுத்திகரிக்கிறார். நம்ம இங்கே நம்ம எவ்வளோ தகுதியற்றவர்கள் என்று ஃபீல் பண்ணி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தோன்னா, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி எல்லாம் அவர் தான். நிற்கிறதே அவர் தாங்க. நம்ம நிற்கிறோன்னா யாருடைய கிருபையில் நிற்கிறோம்? உட்காந்துருக்கோன்னா யார் கிருபையில் உட்காந்து? நீங்கள் நிற்கிறீங்க, நாங்கள் உட்காந்தானே இருக்கோன்னு இல்லை. உட்காந்துருக்கிறது கூட அவர் கிருபை வேணும். விளங்கி எழுந்துறது, காலையில் எழும்புனதே அவர் கிருபை தான், நடந்து வந்ததே கிருபை தான். விளங்குதான்? எல்லாமே அவர் இல்லைன்னா இன்றைக்கி ஒன்றுமே. ஒரு ஜனங்கள் எவ்வளோ வேதனையில் இருக்காங்க இல்லையா? எத்தனையோ பாடுகளில் இருக்காங்க. நமக்கு கர்த்தர் இவ்வளோ வச்சிருக்கிறாரே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நினச்சி தான் நம்ம பார்க்கணும். இத்தனை வருஷம் வருவதற்கு நான் மாத்திரம், என் வீடும் மாத்திரம், என்னுடைய பலத்தினால் ஆச்சா? ஏதாவது ஒன்றுமே இல்லை. அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. அதனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் சுத்திகரிக்கப்பட்டார். இதை என்ன போட்டிருந்துச்சுங்க? கையிலே பிடித்த குறட்டால் நெருப்பு தளரை எடுத்து வாயை தொட்டு உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியாச்சு. இந்த தேவாலயத்துக்கு அப்படி நம்ம ஒரு உணர்ந்து தேவ சமூகத்தில் காணப்படும் பொழுது நம்ம அக்கிரமத்தை நீக்கி பாவத்தை நீக்கி நம்மளை என்ன பண்ணுகிறார்? சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து அடுத்து சும்மா அனுப்பிடுறதில்ல. அடுத்து என்னது? சுத்திகரிக்கப்பட்டுட்டோன்னா என்ன இருக்குது? யாரை நான் அனுப்புவேன், யார் என்பது காரியமாய் போவா. அடுத்து என்ன இருக்குது? கேள்வி என்ன இருக்குது? இவ்வளவு நன்மை பெற்றுக்கொண்டால் எனக்கு என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய என்னுடைய வேலையை யாருப்பா செய்வா அப்படின்னு ஆண்டவருக்கு ஆள் இல்லை, எனக்கு ஒருத்தரும் இல்லை. அவருக்கு கை, அவருக்கு கால், அவருக்கு வாய், அவருக்கு எல்லாமே நீங்கள் தான், நீங்களும் நானும் தான். அப்போ யாரை அனுப்புவேன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்போ அவருக்கு ஒரு பாவ உணர்வு வந்தது. தகுதியற்றவர் நினச்சாரு. ஆண்டவர் சுத்திகரித்து தகுதிப்படுத்தினார். அப்புறம் என்ன வெளியே போகையில் என்ன கொடுத்து அனுப்புகிறாரு? ஊழியம் கொடுத்து அனுப்புகிறார். வெளியே போகையில் என்ன கொடுத்து அனுப்புகிறாரு? ஊழியங்க. என்ன ஊழியம்? பாஸ்டர் ஐயா ஊழியம் பண்ணட்டும், இல்லாட்டா அவங்க மனைவி ஊழியம் பண்ணட்டும், அல்லது இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்கள்லாம் ஊழியம் பண்ணட்டும், நாங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு உட்காந்து அப்படி இல்லை. நீங்கள் போகிறதே ஒரு நடந்து போகையிலே அது ஒரு ஊழியமாக இருக்கணும்.
வீட்டில் வேலை செய்கிறதே என்னது? செய்கிற தொழில் தான் உங்களுக்கு ஊழியம் அப்படின்னு அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க. விளங்குதா? வீட்டுக்குள்ளே வீட்டில் அத்தனை பேருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்க பிள்ளை புருஷாவில் வேறு யாரெல்லாம் இருக்காங்கல்ல, இத்தனை பேருக்கும் நீங்கள் என்னது உங்கள் வீட்டு ஐயா வந்து ப்ரீஸ்ட்டு, நீங்கள் அவருக்கு மனைவி. அவங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. தெருவில் போகையில் வரையில் அவங்கெல்லாம் பைபிள் படித்ததையில் அவங்கள தான் படிக்கிறாங்க. விளங்குதா? வாக்கிங் எபிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை தான் நிருபங்களாக வாசிக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவங்க பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்களே, என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அறியாமலே அவங்க படிச்சுக்கிட்டே, அவங்களுக்கு தெரியாமலும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த பாதையில் தான் போவாங்க, இந்த அநியாயத்துக்கு கைகளை நீட்ட மாட்டாங்க, நீதி நியாயம் இருக்கும், தெய்வ பயம் இருக்கும். விளங்குதா? அவங்க போகிற ஆராதிக்கிற தேவன் அவங்களை எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சம். உலகத்துக்கு யார்? இருள் நிறைந்த இந்த கொடுங்கையூருக்கு நீங்களாம் என்னது? கேண்டில். விளங்குதா? ஒருத்தர் எங்கள் உறவினர் ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஜார்க்கண்டுக்கு ஊழியத்துக்கு போனார். சிஎஸ்ஐயில் தான் இருந்தாங்க. திடீர்னு அவர் அங்கே ஊழியத்துக்கு போகிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டார். என்னப்பா ஏன் அங்கே போகிற, என்ன ஏது அவன்கிட்ட பேசு கொஞ்சம் பாஸ்டர் சொன்னாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு உட்காந்து நல்லா பேசுவார். என்ன பேசிக்கிட்டே இருந்தால், என்னென்ன நான் எனக்கு ஒன்றும் அங்கே ரொம்ப பெருசாக பண்ண எனக்கு தெரியும்னு இல்லை. ஐ வாண்ட் டு பி எ லிட்டில் கேண்டில். அந்த இடத்துல ஜார்க்கண்டில் ஆண்டவரே அறிந்த ஜனங்களே இருள் நிறைந்த இடம். நான் போய் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு சின்ன கேண்டிலாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். போய் ஒரு 40 years அங்கே நல்ல ஊழியம் பண்ணிவிட்டு ரிட்டையர்டாகி வந்துட்டார். விளங்குது? அவங்களுக்கு ஏசுனாலே என்னன்னே தெரியாது. நான் ஒரு ஒளி வீச போகிறேன். அதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு நர்ஸ் மாதிரி. அங்கே இருக்க எல்லாருக்கும் அவங்கள டாக்டர்னு சொல்லுவாங்களா, வைத்தியம் பண்ணுவாங்க. விளங்குது? ஆண்டவரை பற்றி அப்போ தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? நம்ம எல்லாருமே யார்? யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல. நம்ம தான் என்னது? அவர் ஒளியாக இருக்கிறார். நம்மளும் என்னது? நம்ம போகையில் இருள் வருமா? இருக்கிற இருள் என்ன செய்யணும்? விலகி போகணும். விளங்குதா? யார் துக்கமாக இருந்தால், யார் பிரச்சனையாக இருந்தால், யார் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருந்தால், நீங்கள் ஒளி மாதிரி வெளிச்சம் மாதிரி போனீங்க, சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஐக்கியம் வரும், வேறு என்னெல்லாம் வரும், எல்லாம் பிரச்சனை மாறும். அப்படி ஒரு ஆளாக கர்த்தர் இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு. இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு போகிறது சும்மா போகிறதுக்கு இல்லை, இங்கே பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காமிக்கிறதுக்காக உங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ ஏசாயாவுக்கு தேவாலயத்தில் நடந்த தேவ தரிசனங்கள் கிடைத்ததுனால பெற்ற அனுபவம் இல்லையா? அவருக்கு ஒரு ஊழியம் கிடைத்து அவர் சுத்திகரிக்கப்பட்டார். தன்னுடைய அபாத்திரத்தன்மை ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நம்முடைய என்ன உணரணும்? வி ஆர் நாட் ஃபிட். அதாவது வேர்தி, நம்ம வந்து அதுக்கு தகுதியே இல்லை. நம்ம பெரிய ஆளுன்னு நம்மளை இங்கே கூப்பிடலை. விளங்குதா? ஒன்றுமே எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவங்களை எல்லாரும் தான் ஆண்டவர் சேர்த்து வச்சுருக்கிறார். அப்படி தானே? அப்படி நினைக்கிறவங்களாம் யாரும் இருக்கிறீங்களா? வீட்டாரெல்லாம் ஒன்றுக்கு லாயக்கில்லைன்னு சொல்லி எதுக்குமே லாயக்கில்லைங்கிறதெல்லாம் இங்கே என்ன பண்ணுறது? ஞானவான்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலனுள்ளவங்களை தெரிந்து கொள்ளவில்லை, பலனற்றவர்களை தெரிந்து கொண்டார். ஐஸ்வர்யவான்களை தெரிந்து கொள்ள, தரித்திரரை தெரிந்து கொண்டார். விளங்குதான்? சரி. அதனால் ஆலயத்துக்கு போய் இப்படி ஒரு மாற்றம் நமக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், கர்த்தரை தரிசிக்கணும். விளங்குதா? இனிமேல் வந்த ஒவ்வொரு வாரம் வரும்போது தேவ மகிமையை உணரணும். நான் இந்த வாரம்லாம் எவ்வளவு குறைவுள்ளவளாக இருந்தப்பா அப்படிங்கிறத உணரணும். கர்த்தர் பலப்படுத்துவார், சுத்திகரிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். உனக்கு ஒரு ஊழியத்தையும் கொடுப்பார், உங்களை பலப்படுத்தி ஊருக்குள்ளே அனுப்புவார். போயிட்டு வாங்க, போய் எனக்கு சாட்சிகளாக இருங்கன்னு சொல்லி அனுப்புவார். இன்னும் ஒரு ரொம்ப நல்ல ராஜா, அவருக்கு வேலையே ஆலயத்தில் தான். எதுக்கான ஆலயத்துக்கு போயிடுவார். யார் அவர்? எசேக்கியா ராஜா. விளங்குதா? எசேக்கியா ராஜா அவர் வந்து அரசாண்ட இடத்துக்கு அவரை பற்றி 2-3 இடத்துல போட்டிருக்கு. எசேக்கியா ராஜாவை பற்றி 2 நாளாகமத்தில் போட்டிருக்கு, 2 ராஜாக்களில் போட்டிருக்கு, 3-4 அதிகாரம் அவரை பற்றி போட்டிருக்கு. ஏசாயாவில் போட்டிருக்கு. விளங்குதா? இவர் ராஜா ஆன பொழுது, இவங்க அப்பா வந்து மோசமான ராஜா. அதாவது இஸ்ரவேல் ராஜாக்களில் எல்லாம் சிலர் மட்டும் நல்லவங்களாக இருப்பாங்க. தாவீது பெஸ்ட்டாக இருப்பார், யோசபாத் நல்ல ராஜா, எசேக்கியா நல்ல ராஜா. புரியுதா? சரி. இப்படி வேறு என்ன ஆசான்னு இருந்தாங்க, யோசியான்னு இருந்தாங்க. இப்படி சிலர் வந்து கர்த்தருடைய வழிகளில் தாவீதின்
மார்க்கத்தில் நடந்தாங்க. சிலர்லாம் ரொம்ப மோசமாக இருந்தாங்க. ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவான உடனே 2 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் 3வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தின் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து சோத்திரம் ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அதாவது இவர் எத்தனை வருஷம் ராஜாவாக இருந்தார்னா 29. சரி, இவர் ராஜாவான 1ஆம் வருஷம் 1 மாதம் 1 தேதியில் என்ன பண்ணாரா? ஆலயத்துக்கு சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த வேலையை செஞ்சாலும் முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? தேவனை நினைக்கணும். விளங்குதா? பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், அதனால் ஜெயின்னு பரப்பிட்டுறது. அங்கே போய் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டுட்டு வீடு வீடாக போயிட்டு வராங்க சிலர். அப்படியெல்லாம் ஏசப்பா நேர்வழியாய் நடத்துங்க. விளங்குதா? நீங்கள் நியமித்த பொண்ணை எங்களுக்கு காண்பீங்க இல்லையா? நீங்கள் நியமித்த வழியில் இல்லாட்ட போய் எங்கே ஆழத்தில் காலை விட்டு ஐயோ அப்பா அம்மான்னு அலறிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எந்த காரியம், ஒரு பிஸ்னஸ்னாலும் சரி, எந்த அன்றாட வேலைக்கே ஒரு வாரத்துக்கும் பலன் வேணும், ஒரு நாளைக்கும் பலன் வேணும். வேணுமா வேண்டாமா? நான் போயிடுவேன். ஜூன் மாதம்னா அப்படி பயமாக இருக்கணும். ஐயோ பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகணுமே, இன்னொரு வருஷம். எனக்கு ஜூன் மாதம் வந்துட்டால் முந்தையெல்லாம் ரொம்ப ஸ்கூலுக்கு போகணுமேன்னு பிள்ளைங்க போகிறதுக்கு விட எனக்கு தான் போகவே கஷ்டமாக இருக்கும். ஊர்லேருந்து வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வழியே அப்படி கார்லேயோ ஆட்டோலேயோ எதுலேயோ வந்தேன்னா ஊருக்குள்ளே வரவே எனக்கு பிடிக்காது. இன்னொரு வருஷம் வேலைக்கு போகணுமே, ஏன்டா வர அந்த ஊருக்குன்னு இருக்கும். விளங்குதா? அப்போ கர்த்தருடைய பலன் இல்லாமல் ஒரு நாளையுமே என்ன செய்ய முடியாது. அப்படியே அழுது ஓட்டி ஒரு 25 வருஷம் வேலை பார்த்தாச்சு. விளங்குதா? எல்லாம் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கும். பாஸ்டர் ஊழியம் போய்கிட்டே இருப்பாங்க. எப்படியும் நடக்க வேலைக்கு ஆள் இருக்கும், ஆளே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் கர்த்தர் பலன் இல்லாமல், கர்த்தர் கிருபை இல்லாமல் ஒரு அணு கூட அசைஞ்சே இருந்திருக்கார். எத்தனையோ பாதுகாப்பை கொடுத்துருக்கார். தனியாக விட்டுட்டு போய் ஸ்கூலில் போய் உட்காந்தா அப்படி பயமாக இருக்கும். ஐயோ அந்த பிள்ளைய விட்டு வந்தோமே, எங்கேருந்து டமால்னு விழுந்து என்னது ஆச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னு எனக்கு கண்ணை இருக்கா முடிக்கலாம் போல் இருக்கும். ஆனால் இயேசுவின் ரத்தம் செய்யும் அங்கே ஸ்கூலுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டே உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா பிள்ளைங்க பத்திரமா. எத்தனையோ ஆபத்துகள்லேருந்து கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களுக்கு எல்லாருக்கும் அதுதான் இல்லையா? ஒரு நாளைக்கும் கர்த்தருடைய பலன் இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றுமே முதல்ல அவருக்கு இடம் கொடுத்தார். எசேக்கியா ராஜாவை பார்க்குறோமே, அவருக்கு முதல்ல ரொம்ப இஷ்டமானது என்னது? தேவாலயம். 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் சுத்திகரிக்க அப்போ தான் 2 ராஜாக்களில் போட்டிருக்கோம்ல பாருங்கள். சோத்திரம். இங்கே என்ன நம்ம வாசிக்கிறோம்? 18வது அதிகாரம் 2 ராஜாக்களில், அதாவது 4வது 18ல் 4 பார்த்தோன்னா, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். நிகுஸ்தான் இல்லையா? அந்த வெண்கல சர்ப்பம். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். சரி, அதாவது ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டு 8 நாள் சுத்திகரித்தாங்களாம். அப்புறம் 16 நாள் ஆச்சாம். 16 நாள் ஆன பிறகு எல்லா பிரபுக்களையும் கூட்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 2 நாளாகமத்தில் அங்கே போடப்பட்டிருக்குது. அதெல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. பிரபுக்களோடு கூட எங்கே போனார்? காலமே எழுந்திருந்து 29:20 எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார். தான் தனியாக போய் ஆர்டர் கொடுத்து ஆலயத்தை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டுருச்சு. இப்போ பிரபுக்களை எல்லாம் கூட்டிகிட்டு ஆலயத்துக்கு போகிறார். விளங்குதா? அப்புறம் பஸ்கா ஆசரிக்கிறாங்க. சாலமோன் காலத்திலிருந்து இப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கப்படவே இல்லை. பண்டிகை கொண்டாடினாங்க 8 நாளைக்கு மேலே. விளங்குதா? அவருக்கு ஆலயத்தோட அதிக ஈடுபாடு. ஆலயம் சுத்திகரிச்சாங்க, ஆலயத்துக்காக காணிக்கை கலெக்ட் பண்ணாங்க. அந்த காணிக்கையெல்லாம் அவ்வளோ வந்ததுனால அதெல்லாம் அங்கே போடப்பட்டிருக்குது. என்ன ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாகி மிச்சமும் எடுத்திருக்கிறோம், ஜனங்கள் கொண்டுட்டு வர்றதை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே காணிக்கைகள் வந்து சேர்ந்தது.
6 வசிங்க. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்திலே முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியலை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். 10 வாசிங்கம்மா. சாதோக்கின் சந்ததியனான அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வர தொடங்கின நாள் முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீதியா இருக்கிறது என்றார். சரி, அதாவது அந்த அளவுக்கு ஜனங்கள் காணிக்கை கொடுத்தாங்க, ஜனங்களையும் உற்சாகப்படுத்தினாரு. ஜனங்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு காணிக்கை கொடுப்பதற்கு அவ்வளோ உற்சாகமாக காணப்பட்டாங்க. விளங்குதா? நாங்களும் காணிக்கை கொடுக்கணுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்காக நான் சொல்லலை. அந்த காலத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் பாருங்கள். ஜனங்கள் ஒரு ராஜா சரியாக இருந்தால் பிரஜைகள் சரியாக இருப்பாங்க. அதனால் இது அதே இதில் 31 20 21 வாஸ்தவம் அப்படின்னா 31 பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமான எசேக்கியா எப்படி இருந்தாரோ ஆலயத்துக்கு போனாரு, ஆலய காரியங்களை சுத்திகரிக்கிறதுக்கு பண்ணார், பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு உதவி பண்ணார். அதுக்கப்புறம் காணிக்கைகளை கொண்டு வந்து குவித்தார்கள். எதை செஞ்சாலும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தார். விளங்குதா? ஒரு தேவ மனுஷன் தேவாலயத்தோடு அட்டாச்சாக இருக்கிறவங்க எப்பயும் நம்ம எப்படி இருக்கணும்? ஜனங்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க? நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அடுத்த வசனம் வாசிங்க. ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து, எப்படி ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை செய்யும் பொழுது அறகுற மனசோட ஆலயத்துக்கு வர்றதுக்கே லேட்டாக வந்தோன்னா நமக்கு என்ன பற்றுதல் இருக்குன்னு எப்படி சொல்லிக்கிற முடியும் இல்லையா? ஆலயம் அப்படின்னா இந்த கட்டடத்துக்காக இல்லை, இது ஒரு விக்கிரகமாக நம்ம எடுக்கிறது இல்லை, தேவன் இல்லையா? இது ஒரு குடிசையாக இருக்கும், கூரையாக இருந்திருந்தா கூட தேவ பிரசனம் இருந்துச்சுன்னா அதுதான் தேவாலயம் இல்லையா? அதனால எதை செய்தாலும் அதை என்ன செய்தாரா? முழு மனதோடு. எசேக்கியாட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்ன? எதை செய்தாலும் முழு மனதோடு செய்து சித்தி பெற்றான். என்ன பெற்றான்? சித்தி பெற்றான். காரிய சித்தி கர்த்தரால் வரும். சித்திக்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம்ல. என்ன குழம்பு வச்சா கூட நல்லாவே இல்லை இருக்கா? சில வீட்டில் சமையல் பண்ணால் கூட உருப்படியாகவே இல்லை. இதை கையில் செய்கிற காரியம் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். உங்கள் கை பட்டுட்டாலே அது ஒரு டேஸ்ட் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. இவர் எங்கே என்ன செஞ்சாலும் காரிய சித்தி, நிறைய காரியங்கள் அவருக்கு அனுகூலமாயிற்றுன்னு கூட போட்டிருக்கு பாருங்கள். 2 ராஜாக்கள் 18:5 அதை கூட வாசிங்கம்மா. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல ஒருத்தரும் இல்லைன்னு சிலரை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கு பைபிளில். சாலமோனை போல ஞானவான் யாருமே கிடையாது. மோசேயை போல முகமுகமாய் தேவனோடு பேசின ஒருத்தருமே கிடையாது. அப்படி சிலருக்கு ஒன்று கண்ணே கண்ணன் பைபிளில் இருக்காங்கங்க. அது மாதிரி இவர் எப்படிப்பட்டவரா? இவனை நம்பிக்கையில், கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில், ஆலயத்து மேலே அட்டாச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்னது? கர்த்தர் மேலே நம்பிக்கை. அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருத்தர் கூட அப்படி இருந்ததில்லை. அதனால 7வது வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிட்டு. சில வார்த்தைகளுக்கு நம்ம அப்படியே என்னது வாஞ்சிக்கிறோம், அதெல்லாம் நமக்கு அனுகூலமாகவே இல்லைங்க. போகிற இடம்லாம் ஒன்றுமே சாதகமாகவே இல்லை, எல்லா இடமும் கதவு அடைக்கப்பட்டிருக்குது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம், பேசுகிறோம். உலகத்தில் மற்றவங்க புலம்புறதை கூட பார்க்குறோம் இல்லையா? நமக்கு காரியம் அனுகூலமாகணும், காரிய சித்தி வரணும். அதே 2 நாளாகமம் 32வது அதிகாரத்தில் தேவன் அவனுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தார்னு போட்டு 30வது வசனத்தில் எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. காரிய சித்தி இருந்தது அவனுக்கு, எல்லாம் வாட்சு தான். பிள்ளைய படிக்க வச்சா ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டா எப்படி இருக்குது? வாச்சிருச்சு காரியம் இல்லையா? எங்கேயோ பெரிய காலேஜில் இடம் கிடச்சிருச்சு, அப்புறம் படித்து முடிச்சு சும்மா உட்காந்துருந்தா வாய்க்குதா? எப்படி?
அனுகூலமாகுது, எல்லாம் அனுகூலமான வாசல் திறக்குது. பிள்ளைக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, பிள்ளை எல்லாம் கிடச்சி கோயிலுக்கே வரலன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆலயத்துக்கு பிள்ளை ஆண்டவருக்கு என்று அப்படி ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கான் அப்படின்னா என்ன ஒரு ஆசீர்வாதம் அது இல்லையா? அதனால் இங்கே எசேக்கியா தேவாலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் வசனமாக உட்காந்து இப்போ பார்த்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. தேவாலயத்துக்கு உரிய இடத்தை, முதல் ஸ்தானத்தை கொடுத்தார். எதுன்னு ஆலயத்துக்கு போயிடுவார், காலமே எந்திரிச்சு ஆலயத்துக்கு போவார். அங்கே நடத்த வேண்டிய பஸ்கா ஆசரிப்பெல்லாம் பயங்கரமாக ஆசரிக்க உதவி செஞ்சார். எல்லாமே எல்லாவற்றையும் நன்மையும் செய்மையும் உண்மையுமாய் முழு மனதோடு, அரகொர மனசு, விளங்குதா? அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. இது எப்படி வரும்? நீ பாட்டுக்கு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வந்து உட்காருவோம் சபையில், சரீரம் வந்து விழுந்துடும். இங்கே உட்காந்துருக்கோம், உட்காந்துட்டு ஒரே சுற்றிக்கிட்டே, அங்கே குழம்பு வச்சுனா, இங்கே பிள்ளை போச்சா, அங்கே அது பண்ணனா, இப்படியே பாதி கேட்டோம் பாதி கேட்காம, அப்படி இல்லை. முழு ஓடி வந்துட்டேன்னா என்ன வார்த்தையாவது எனக்கு ஒன்று கொடுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு வரணும். ஒரு வார்த்தையாவது எனக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு பாட்டு மூலமாவது எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் வந்து நம்ம ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டு, இவனுக்கு எல்லாமே காரிய சித்தி இருந்தது, அப்புறம் என்னது அனுகூலமாயிடுச்சு. என்ன செஞ்சார்? அணைகளை கட்டினார், நிறைய காரியங்களை அவர் செஞ்சார். ஆனால் இப்போ திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னா, 14 வருஷம் ஆன உடனே ஒரு நல்ல சமாதானமாக சந்தோஷமாக ஜேன்னு நமக்கு இப்படி தான் போயிட்டே இருக்கும், சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருப்போம், நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு குண்டு பட்ட மாதிரி ஏதாவது ஒரு சோதனை பிசாசு கொண்டு வந்து விடுவான் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அப்போ என்ன செய்து ஆலயத்தை மறந்துடணுமா? இல்லையா? அந்த ரப்சாக்கே, அந்த சனகரீப்பு இல்லையா, அசீரிய ராஜாக்கள் வந்து முற்றுகை போட்டு, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? உன் தேவன் உன்னை ரட்சித்த, உன் தேவனை தான் என்னை இங்கே அனுப்புனார், நீ தானே கோயிலில் இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைச்ச எரிச்ச, உனக்கு தேவன் உதவியாக இருக்கு, உங்கள் தேவன் தான் என்னை இங்கே வந்து உன்னைய பிடிக்க சொல்லி சொன்னான். அப்படி இப்படின்னு பயங்கரமான கடிதங்கள் எல்லாம் அனுப்பி வார்த்தைகளை சொல்லி, ரப்சாக்கே சொன்ன வார்த்தையெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லை இல்லையா நமக்கு? அப்படி சொன்ன உடனே அப்பையும் அவர் என்ன பண்ணார்? ரெட்டு உடுத்தினவராய் தேவாலயத்திற்குள் போனார். 2 ராஜாக்கள் 19. எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு, வார்த்தைகள் ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் மேலே முடியுது. அந்த வார்த்தை எதிரி வந்து நம்மளை, நீ என்ன ஆலயத்துக்கு போகிற, என்ன ஆண்டவரை நம்பி இருக்கிற, உனக்கு இதில் ஜெயம் கிடச்சிருமா, நீ விடுதலை ஆயிடுவியா, நீங்கள் தேறிடுவீங்களா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிசாசே வந்து போராடுவது போல சில சூழ்நிலைகள் விளங்குதான் வரலாம். விளங்குதான் வரும் பொழுது, அப்போ ராஜா என்ன பண்ண, அதை கேட்ட பொழுது கேட்டுட்டு, அப்படியா பரவாயில்லையா, அப்படித்தானா, ஐயோயோ அப்படின்னு சொல்லவே இல்லை. தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, அப்பையும் ஆலயத்துக்கு தான் போயிட்டார். அதுக்கப்புறமா ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்புகிறார், நமக்கு இன்றைக்கு நெருக்கமும் கண்டிதமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஏசாயாவும் எசேக்கியாவும் சேர்ந்து அபயமிடுறாங்க. அபயமிட்டா மறுபடியும் எசேக்கியா என்ன பண்ணுறான்னா, ரப்சாக்கே அனுப்பின நிருபத்தை எடுத்துக்கொண்டு, நிருபணம் தெரியுதுல, லெட்டர், பயங்கரமான ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டார். அந்த லெட்டரையும் தூக்கிக்கிட்டு எங்கே போயிட்டார்? ஆலயத்தில் போய் விரித்து வைத்து, இதான் முக்கியமானது. எசேக்கியா தொடர்ந்து ஆலயத்தில் இருந்தார், ஆலய காரியங்களுக்காக எல்லாமே செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி ஒரு பயங்கர கடிதம் வந்த உடனே பயங்கரமான சில அட்டாக் வரும் விளங்குதா? அப்போ அட்டாக் வரும்பொழுது எங்கே ஓடி போயிடணும்? எங்கே போகணும்? ஆலயத்தில் வந்து ஒருவேளை ஒரு லெட்டர் வந்துருந்துச்சுன்னா, ஒரு கோர்ட் கேஸ்லேருந்து ஒன்று சம்மன் வந்திருந்ததுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர வேண்டாம், யாருக்குமே வரவே வேண்டாம் இல்லையா? எதையாவது வந்தது அப்படின்னா தேவ சமூகத்தில் நீங்கள் தனியாக வந்து இங்கே கூட வந்து முட்டி போட்டு அதை விரித்து வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள், கண்ணீர் வெடித்து ஒப்பு கொடுத்துட்டு போயிருங்க. கர்த்தர் ஜெயம் கொடுப்பாரா, ஜெயம் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். எத்தனை பேராவது அப்படி வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பிள்ளைக்கு அட்மிஷனு வழங்குதா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதனால் பிஸ்னஸே இல்லை, நடக்கவே முடியல, என்ன போல் ஆளுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி தேவாலயத்தில் வந்து, கர்த்தாவே ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உடைய ஆலயத்தில் காணப்படுவதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க, எங்கேயும் படுக்கையில் படுத்து யாருக்கும் பாரமாக இல்லாத படிக்க வயசானவங்களாம் அது கூட கர்த்தரிடத்தை தான் நோக்கி பார்க்கணும் இல்லையா? உன்னை மரணபரியந்தம் நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நம்மளை கைவிடாத நல்ல தேவன். அதனால் தேவாலயத்தில் போய் விரித்து வச்சு ஜெபித்ததுனால
ஒரே ஒரு ஜபந்தான் அபயமிட்டார்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு. நல்லா 2-3 இதில் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் ஜெபத்தை கேட்டார், ஆலயத்தில் வந்து விரிச்சு வச்சு கண்ணீர் வடித்து ஜெபிச்சு ஒருத்தரும் தோற்று போனதே இல்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இதான் ஷார்ட் கட்டுங்க. அங்கே எங்கேயெல்லாம் ஓடி 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 எங்கேயெல்லாமோ ஃபோன் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ண, அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்கிறத விட நேராக புறப்பட்டு தப்பன்னு ஓடிவாங்க. ஓடி வந்து இருக்கவே இருக்குது, ஆலயம் திறந்தே இருக்குது. டமால்னு ஒரு முட்டி போட்டு, ஒன்று ஜெபம் பண்ணவே தெரியாட்டாலும் கூட முட்டி போட்டு 15 நிமிஷம் நின்றுட்டு, ஏசப்பா இதுதான் என் பிரச்சனை, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே பாருங்கள். உங்களுக்கு காரியம் வாய்க்கலையான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு அப்படி ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாரு? எல்லாருக்குமே உதவி. யாருக்குமே பாரபட்சம் உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஒரு ஜபம், ஒரு மனிதனுடைய ஒரு ஜபம், எசேக்கியா ஒரே ஜபம் பண்ணினார். ஒரே ராத்திரியில் ஒரு தூதனை வச்சு 1,85,000 பேரையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஒரு தூதன் வந்து அவ்வளோ பேர் செத்துட்டாங்க. அது என்ன கொரோனாவா என்னவோ தெரியலையே. எல்லாம் காலையில் பார்த்தா செத்த பிணங்களாய் கிடந்தார்கள். அது எப்படி நான் எப்படி அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு யோசித்தேன். எல்லாம் போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்கன்னா அது எவ்வளோ நாற்றம் எடுத்திருக்கும். யார் அடக்கம் பண்ணியிருப்பா? பெட்ரோல் இருந்தாலும் ஊற்றி கொளுத்தி விட்டுருப்பானோ என்னமோ நானாக கற்பனை பண்ணிக்கிட்டேன். புரியுதா? அப்போ ஒரு ஜபம், ஒரு மனிதனுடைய ஒரு செம்மையும் நன்மையும் உண்மையும் முழு மனதுமாய் இருந்த ஒரு மனிதன். கர்த்தருக்காக எப்படி இருந்தார் அவர்? எதை செய்தாலும் செம்மையாய் செய்தார், எதை செய்தாலும் நன்மையாக செய்தார், எதை செய்தாலும் முழு மனதோடு செய்தார். முழு மனதோடு செய்கிற அந்த மனுஷனைப் போல ஒருவனுமே இல்லை. நம்பிக்கையில் அவரை போல வேற யாருமே கிடையாது. தேவனை நம்பின நம்பிக்கையில் அவ்வளோ உறுதியான ஒரு மனுஷன். அவனுக்கு ஒரே ஒரு தூதன் தான். நமக்கு ஒரே ஒரு தூதன் வந்தால் போதும், கொடி பறந்துடும். விளங்குதா? வந்துட்டா கொடுங்கியூரையே என்ன பண்ணிடுவார்? எல்லா பேய்களையும் வாயை கட்டி எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி அவரால் கூட்டிகிட்டு வர முடியும். அதனால் ஒரு ஜபத்துக்கு அவ்வளவு பலம். 1 மேன்ஸ் ப்ரேயர் 1 நைட்டு தான். ஒரு ஏஞ்சல், 1 ஏஞ்சல் எதுலேயே வாசித்தேன் நான். அப்புறம் 1,85,000 பீப்புளும் செத்த பிணங்களாக அந்த சன்னகரிப் செத்த முகத்தோடு திரும்பி போனான். போய் தன்னுடைய தேவாலயத்துக்குள்ள, அவனுடைய ஆலயத்தில் அங்கே போய் உள்ளே புகுந்தான். புகுற நேரத்தில் அவனுடைய குமாரர்களே, கற்பப்பிறப்பான அவனுடைய பிள்ளைகளே எழும்பி அவனை வெட்டி கொன்று போட்டு அவங்க ராஜா ஆயிட்டாங்க. கர்த்தரால் எதையும் செய்ய முடியும்? கர்த்தருக்கு கரம் தட்டி நன்றி சொல்லலாமா? அதனால் தேவாலயத்தை நேசித்த மனிதர்களுக்கு ஒரு குறைவும் வந்ததே கிடையாது. ஆலயத்தை நேசிச்சிங்கன்னா விளங்குதா? ஐஸ்வர்யவான் லாசரு அப்படின்னு போட்டு அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐஸ்வர்யம் தான் பெரிய ஆள், படபடன்னு ட்ரெஸ் போட்டுட்டு ரதத்தில் ஏறி ஜபிஜபிமனமெல்லாம் போயிருப்பார், பயங்கர பந்தாவா. இந்த மனுஷன் ஏழையாக அங்கே அவனுக்கு பேர் போட்டிருக்கு லாசரு. இந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன இல்லை? பேர் இல்லாத சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. விளங்குதா? இவன் மரித்த உடனே தூதர்கள் வந்துட்டாங்க, நேராக கொண்டு போய் எங்கே விட்டுட்டாங்க? ஆபிரகாம் அடியில். ஐஸ்வர்யவான் எங்கே போனார்? தண்ணீர் இல்லாத பாதாளத்துக்கு போயிட்டார். விளங்குதா? ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவன். அதனால் அவரை தேடி ஒரு நாள் குறையப்பட்டு போனது. இப்போ கடைசியாக ஒன்று வாசித்து நம்ம ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 18 லூக்கா 18 அதே மாதிரி அன்னாள் கூட லூக்கால 2வது அதிகாரத்தில் அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ 84 கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாசத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். சரி, அதாவது இயேசுநாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆலயத்துக்கு கொண்டு சென்ற பொழுது சிமியோன் அங்கே இருந்தார். ஆவியின் ஏவுதலினால் ஆலயத்துக்கு வந்தார். என்னது? ஆவியின் ஏவுதல். சாத்தான் ஏவிச்சுன்னா வேற எங்கேயாவது போயிடுவோம். ஆவி தூண்டி ஏவி ஆலயத்துக்குள்ளே வந்து சேர்ந்து அவரும் அந்த குழந்தையை குறித்து அநேக காரியங்களை பேசுகிறாரு. இங்கே அன்னாள் கூட, அன்னாளுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. இயேசு கிறிஸ்து
ஒரு குழந்தையாக பிறந்து வந்த பொழுது அவரை கைகளை ஏந்தி துதிக்க பார்க்க கண்ணால் மாம்ச கண்ணால் அந்த மாம்சத்தில் வந்த இயேசுவை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? ஏன்னா ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்ததுனால இரட்சகர் பிறந்த பொழுது அவரை காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அந்த தாய்க்கு கிடைச்சிது. ஆலயத்துக்கு போனதுனால வீணாக போகவே இல்லை. இப்போ போனது வீணாக போச்சா? ஒன்றும் இல்லாமல் போச்சா? எதை காணணும்னு வாஞ்சிச்சு இருந்தாலோ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இயேசு ரட்சகரை கண்ணால் கண்டா. புரியுதா? அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆலயத்துக்கு போன ஒருத்தரையும் அவர் வெறுமனே அனுப்புகிற தேவன் அல்ல. விளங்குதா? நிறைவான நன்மைகள்னால, திருப்தினால, சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, விளங்குதா, எல்லாவற்றினாலும் நிரப்பி அனுப்புகிற தேவன். நம்ம வெறுமையாக வந்தோன்னா அவர் நிரப்பி அனுப்புவார். புரியுதா? சரி, இப்போ 18வது அதிகாரத்தில் ஒரு 2-3 வசனத்தை வாசிக்கலாம். இங்கே சிலர் ஆலயத்துக்கு வந்தாங்க. லூக்கா ஃபுல்லாகவே ஆண்டவர் எப்படி ஜெபிச்சார், ஜெபத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருலாம் நிறைய போட்டிருக்கோம். 10 வாசிங்கம்மா. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சரி, அதாவது நிறைய நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே நிறைய பார்த்தோம். என்னால் பார்த்தோம், எஸ்ஐயா தீர்க்கதரிசி பார்த்தோம், ஆலயத்தில் என்ன பண்ணாருன்னு. அதுக்கப்புறம் எஸ்ஏக்கியா தான் நிறைய நேரம் ஆயிடுச்சு. இப்போ யார் 2 பேர் இல்லையா? 2 மனுஷர் எதுக்கு போகிறாங்க? தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படி போகிறாங்க. 2 பேரும் ரொம்ப கான்ட்ராஸ்டாக நிறைய காரியங்கள் இருக்குது. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரன். பரிசேயன் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு தான் என்னெல்லாம் செய்கிறேங்கிறத மட்டும் சொல்கிறதுக்கு வர்றார். அவருக்கு ஒன்றும் தேவையே இல்லை போல். நான் வாரத்தில் என்ன பண்ண சொல்கிறார் அவர்? 2 தரம் உபவாசிக்கிறேன், அப்புறம் என்ன பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்குறேன், அப்புறம் என்ன அந்த மனுஷனை போல இல்லை, இந்த மனுஷனை போல இல்லை, நான் என்ன பண்ணுறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி தன்னையே என்ன பண்ணிக்கிறார்? உயர்த்திக்கிறார். தான் செய்கிற காரியங்களே பெருசாக நினச்சிக்கிட்டு தன்னால் தான் இந்த சபையே ஓடுது போல் அப்படின்னு நினச்சாரோ என்னவோ. ஆண்டவரே தாம்மை காணிக்க கொடுக்குறதுனால தான் இருக்கிறாருன்னு நினச்சிற மாதிரி அவர் அங்கே பேசுகிறாரு. ஆனால் ஆயக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு, ஆயக்காரன்னா என்ன பண்ணுற, வரி வசூலிக்கிறவங்க. ₹1 வாங்கினா ₹10 வாங்கிடுவாங்க இல்லையா? சகை ஆயக்காரன் தானே, பெரிய பணக்காரனாக இருந்தார். இந்த ஆயக்காரனுக்கு ஆனால் ஆலயத்துக்கு வர்றதுக்கே அவனுக்கு தைரியமே இல்லை. அவன் செஞ்ச எல்லா பாவங்களும் அவனுக்கு ஞாபகத்தில் வருது. அதனால அவன் என்ன சொல்கிறான், தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். ஆலயத்துக்கு வரும்போது துணிச்சலாம் வரக்கூடாது. உசியா ராஜா துணிந்து போய் தூப கலசத்தை கையில் எடுத்தார். அங்கே இருந்த 80 பராக்கிரமசாலிகள் ஆசாரியர்கள், 2ஆம் ராஜாவே இது உமக்கு லபியாதுன்னு சொன்னாங்க. அவர் கேட்கவே இல்லை. வேகமாக ஆசாரியர் செய்கிற வேலையை செய்ய போனார். கையை நீட்டினார், குஷ்டரோகம் வந்துருச்சு. விளங்குதா? அப்படியே அங்கேருந்து டபால்னு குதித்து வெளியே போய் பல வருடங்களாக தனித்து ஒரு சிறைவாசம் போல் உள்ளே இருந்தார். தேவ காரியங்களில் என்ன இருக்கக்கூடாது? துணிச்சல். தேவாலயத்துக்கு வரும்பொழுது கூட துணிவு இருக்கவே, துணிவுன்னு மனசந்தோஷமாக வரலாம், உற்சாகமாக வரலாம், ஒரு தைரியத்தோடு வரலாம். ஆனால் துணிந்து என்னுடைய நீதியினால் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு எப்போ என்ன செய்யக்கூடாது? அப்படி இந்த பரிசையினை பார்த்தோம். அப்படி இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அவங்க மாதிரி அவங்கெல்லாம் வரதே இல்லை, இவங்கெல்லாம் வரதே இல்லை, நான் தான் இந்த சபையில் எல்லா நாளும் இருக்கு, என்னத்தையோ ஒன்று நம்ம மனசில் நினைக்கவே கூடாது. வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணியாமல், நிமிர்ந்து தலையை தூக்கி பார்க்கக்கூட அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் என்ன சொல்றான்? மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இந்த ஒரு ஸ்பிரிட், இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு மனநிலை, நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். விளங்குதா? நம்ம எப்போ வந்தாலும் நம்ம பெரிய ஆளே இல்லைங்க. புரியுதா? நாம் எத்தனை வருஷம் இருந்தால் கூட
ஒன்றுமே இல்லை. நம்ம இருக்கிறோன்னு இப்போ இன்னைக்கு வரைக்கும் இங்கே உள்ளே வச்சுருக்கிறாருன்னா அவருடைய கிருபை. அவர் தான் சேர்த்து வச்சுருக்கிறாரு. நம்ம வேண்டான்னு விலைக்கு வெளியே தள்ளலை, அதனால் அணைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால் ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த ஒரு ஆவியோடு விளங்குதா, இந்த ஒரு நொறுங்குண்ட எவ்வளோ நான் செஞ்சுருக்கலாம் ஆண்டவருக்கு அப்படி நினைக்கிறீங்களா? நிறைய செஞ்சுட்டேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க. ஆண்டவருக்கு எனக்கு செஞ்சதுக்கு மேலே நிறைய செஞ்சிட்டேன். என்னை போல் யாருமே ஊழியம் பண்ணதே கிடையாது, அல்லது என்னை போல் யாரும் அப்படி யாருமே இல்லைல்ல. ரொம்ப சந்தோஷம் விளங்குதா. எவ்வளோ நான் கர்த்தருக்கு இன்னும் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ பேரை ஆதாயப்படுத்திருக்கலாம், எவ்வளோ பேரை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், எவ்வளோ பேருக்கு மாதிரியாக இருந்திருக்கலாம். நான் இல்லை ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றுமே செய்யலை. சொல்லப்போனால் என்னது, நான் படித்த பைபிளும் ஒன்றும் இல்லை, நான் அப்படி தான் நினைக்கிறேன், எத்தனை ஒன்றுமே தெரியல என்ன கூட எனக்கு அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? அப்படி ஒரு மனநிறைவோடு நம்ம தேவாலயத்துக்கு, அதாவது நம்மளை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மட்டம் தட்டிக்கிறதுக்காக இல்லை, நம்ம நிலைமை அதுதான். புரியுதா? நம்ம நிலைமை எப்படிப்பட்ட பெரிய ஆளே தேவனுக்கு முன்பாக நம்ம யாருங்க? ஒன்றுமே இல்லை. இல்லை எவ்வளோ செஞ்சுருக்கலாம். நம்ம என்ன செஞ்சோம்? பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கலாம், சாட்சியாக வாழ்ந்திருக்கலாம், சாட்சி சொல்லி இருக்கலாம், 4 பேரை சேர்த்து வச்சுருக்கலாம் ஆலயத்தில். இதெல்லாம் இன்னும் குறைவு இருக்குது. அந்த குறைகளை உணர்ந்து கிட்டாப் மட்டும் போதும். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வரும் பொழுது அவனல்ல இவனே எப்படிப்பா நான் வெளியே போகும்போது நீதிமானாக்கப்பட்ட. அப்போ தேவாலயத்துக்குள்ளே வந்துட்டு வெளியே போகையில் எப்படி போகணும்? என்னவா போகணும்? நல்லா வாயை திறந்து எல்லாரும் சொல்லிடுங்க, ஆமாம், நம்ம தான் நீதிமானாயிருவோம். இப்படி ஒரு மனநிலையோடு கர்த்தர் சமூகத்தை பார்க்கும் பொழுது நம்மளை நீதிகரித்து, நம்மளை தகுதிப்படுத்தி, நம்மளை பலப்படுத்தி விளங்குதான், இந்த உலகத்துக்கு தேவையான அளவுக்கு நம்மளை எக்யூப் பண்ணி நிற்கிறதுக்கு பலன் கொடுத்து நம்ம நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். ஆகவே தேவாலயத்துக்கு வரும்பொழுது உன் நடையை காத்துக்கிறோம். புரியுதா? தேவாலயத்துக்கு வந்த சிலரை பற்றி நம்ம பார்த்தோம். நம்மளும் ஆலயத்துக்கு வர்றதுனால அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக, கர்த்தருக்கு நாம மகிமைப்படத்தக்கதாக, கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.